இது போய் எங்கே பின்ன சொல்லுவது, யாருமே எனக்காக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக பேச ஒருவர் இருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவன். உன்னுடைய நீதியை நான் வெளிச்சத்தில் கொண்டு வருவேன், உனக்கு நான் நியாயம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால அநீதி நிறைந்த உலகம்தான். நம்மை சுற்றில் இருக்கிற எல்லாருமே நீதிமான்கள் அல்ல. இந்த உலகமே அநீதி நிறைந்த உலகம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அநீதியான காரியம் நமக்கு இழைக்கப்படுவது உண்மைதான். ஆனா நீதி செய்கிற தேவன் சொல்கிறார், நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நீ நீதியா நடந்துகிட்டே இருக்க. உன்னுடைய நீதியை நான் வெளிச்சத்தில் கொண்டு வருவேன், உன்னுடைய நியாயத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்பதாய் உங்களுக்காக பேச, உங்களுக்காக கிரியை செய்ய, உங்களுடைய நீதியை விளங்க பண்ண ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை விசுவாசிங்க. இன்றைக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். நீங்க எவ்வளவு உண்மை உள்ளவர்கள், நேர்மையானவங்க, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்பதை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார்.